அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சார்லி சாப்ளினை பற்றி ஒரு சில செய்திகள் நான் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒளிபரவட்டமில் கூட அதை கட்டுரையாக அப்படியே போட்டிருக்கிறோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு துக்கத்தை நோக்கி மக்களை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் சார்லி சாப்ளின் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, உன் பிரச்சனைகள் உட்படன்னு. கொஞ்சம் யோசிக்கணும். இது இந்த ஜென் துறவிகள்லாம் எந்த நேரத்துலையும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. சார்லி சாப்ளின் எந்நேரமும் மக்களை சிரிக்க வைத்து அவங்கள மகிழ்ச்சியாக வைத்திருப்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக வச்சுருந்தார். அவர் சொல்கிறத அப்படியே சொல்கிற பாருங்க. சிரிக்க தவறும் ஒவ்வொரு நாளும் பயனற்றது. மகிழ்ச்சியாக சிரிக்கணும். சிரிப்பு தான் வலிக்கு மருந்து, சிரிப்பு தான் வலிக்கு நிவாரணம், சிரிப்பு தான் உன் வலியை தீர்த்து வைக்கும். மகிழ்ச்சியாது சிரி. கனவுகளெல்லாம் நனவாகும் நிறைய காயங்களுக்கு பிறகு. நம்முடைய கனவு நனவாகுன்னா உடம்புல வலி வருது இல்லை, அதை எப்படி போகிறது? சிரிச்சுக்க வேண்டியதுதான். உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்க வை. நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இதயம் வலித்தாலும் சிரி, அது உடைந்தே போனாலும் சிரி. இதயம் உடைஞ்சு போச்சா அப்போ கூட கவலைப்படாத, சிரிக்கிறதுக்கு பழகு. என் வலி சிலருக்கு சிரிப்பை தரலாம், ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வலியை தராது. லைஃப்பை பற்றி எவ்வளோ அழகான ஒரு பவர் பாருங்கள் சார்லி சாப்ளினோடது. எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, ஆனால் என் உதட்டுக்கு அவையெல்லாம் தெரியாது, அது சிரித்து கொண்டே இருக்கும். பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது. என்ன பியூட்டிஃபுல் செய்தி பாருங்க. கண்ணாடி என் நண்பன், ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாது. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. அப்புறம் நிறைய இடங்களில் போய் பல பேர் மோதிட்டு கொஞ்சம் மனசில் ஒரு வலியோடு இருப்பாங்க. எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, எனக்கு பரிசு கிடைக்கல, என்னை மக்கள் ஏற்றுக்கலை, என்னை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு. போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும், உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டவங்க எல்லாருமே திறமையால் ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு, மேலே வர்றதுக்கு, முன்னுக்கு வர்றதுக்கெலாம் எவ்வளவோ இருக்குது. போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும், உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. எப்போதும் மழையில் நடந்தபடியே நடக்கப்படுகிறது எனக்கு பிடிக்கிறது, அப்போது என் கண்களின் கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது. நீ எப்போதும் வானவில்லை காண முடியாது, உன் பார்வை கீழ் நோக்கியே இருந்தார். இப்போ தான் வானவில் வரும், நீ நிமிர்ந்து பார்த்தா தான் அதை பார்க்க முடியும். அப்போது இயற்கையை ரசிக்கிறதுக்கு பழகு. நண்பர்களின் சிரிப்பை பார்க்கும்போது கண்ணீரை மறக்கிறேன், நண்பர்களின் கண்ணீரை பார்க்கும்போது சிரிப்பை எடுக்கிறேன். நான் சிரிப்பை எடுத்து தான் அவங்கள மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு நான் சிரிப்பை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். வாழ்க்கை அர்த்தம் தேடி கொண்டிருப்பதற்கு அல்ல. லைஃபோட மீனிங் என்ன சார்? லைஃபோட மீனிங் என்னத்துக்கு? வாழ்க்கை அர்த்தம் தேடி கொண்டிருப்பதற்கு அல்ல, அனுபவிப்பதற்கு. நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கிறது, நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னை பார்த்து புன்னகை செய்கிறது. ஆனால் நீ அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தும் போது வாழ்க்கை உன்னை வணங்குகிறது. முனிவர்கள் கூட சொல்ல முடியாது சார், உங்களை தனியாக விட்டாலே போதும், வாழ்க்கை அழகானதாகத்தானே இருக்கும். அதாவது நாம் தான் இந்த உலகத்தோட அழகை கெடுக்கிறோம் அப்படிங்கிறத எவ்வளோ சட்டில் அந்த மனுஷன் அடிக்கிறான் பாருங்கள். உன்னை தனியாக விட்டாலே போதும், வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும். புன்னகைத்து பாருங்கள், வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக ஆகும். விவாதங்கள், மோதல்கள் அல்லது பிரச்சனைகளை கண்டு அஞ்ச தேவையில்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து இன்னொரு உலகம் பிறக்கும். என்ன டிஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒன்று உண்டாயிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையின் மிகச்சிறந்த நகைச்சுவைகளை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் அப்படிங்கிறார். நண்பனுக்கு உதவுவது சுலபமானது தான், ஆனால் உங்கள் நேரத்தை அவனுக்காக கொடுக்கும் வாய்ப்பு மிகவும் அரிதானது. அதிகமாக சிந்திக்கிறோம், மிக குறைவாகவே உணர்ந்து கொள்ளுகிறோம். இதுவும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்.
நிறைய படிக்கிறோம், நிறைய சிந்திக்கிறோம், ஆனால் உணர்ந்து கொள்வது என்பது ரொம்ப கம்மி. கெடுதல் செய்யத்தான் அதிகாரம் தேவைப்படும், மற்றபடி அன்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இது எங்கேருந்து யார் தொகுத்தாங்கன்னு தெரியல, எங்களுக்கு அனுப்பும்போது அவங்க அனுப்பலை. ஆனால் சார்லி சாப்ளினுடைய அருமையான மொழிகளை எல்லாம் தொகுத்துருக்குறாங்க. ஐ திங்க் இது வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். ஒளிபரவட்டும் இதழில் போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் எப்படி படிக்கணும்? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அந்த லிங்கை அப்படி தொட்டு அந்த இணைப்பை உண்டு பண்ணிங்கன்னா ஒளிபரவட்டும் இதழ் நீங்கள் படிக்கிறதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம். உங்கள் நம்பரே நீங்கள் கொடுத்துட்டா கூட தொடர்ந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த இதழ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா படியுங்க, இதை 10 பேருக்கு பகிருங்க.